அன்சிதா பேசல அவர் எங்கதான் இப்ப என்ன பண்ணுவேன் இப்போ அப்படி பேசக்கூடாது. மரியாதை இல்லாம சொல்றீங்களா? ஆத்ரா ஸ்டார்ட் பண்ணது நம்ம அன்சிதா தான். பலே வெள்ளைய தேவா அன்ஷிதா என்ன பண்றீங்க? போவோம். மேனேஜர்ஸ் ஒரு ரூல்ஸா சொல்றாங்க, வெளியில வராதீங்க, அந்த செட்டுக்குள்ளே இருங்கன்னு. போங்க, வீட்டுக்குள்ள போகணும்ன்றதே ரூல்ஸ். இங்கதான் நிக்கிறேன். மலையில நிக்க கூடாதுங்க, உள்ள போங்க. அதை மீறியே அவரோட பர்பஸா வந்து கொடைய பிடிச்சிட்டு மலையில நிக்கிறாங்க. கேட்டா மலையில நனைவாங்களா, அது உங்க பர்சனலா? மழை பெய்யுது, நீங்க நிக்க கூடாது, உள்ள போங்க. அதுதான் நிக்க கூடாது போங்க உள்ள. யூனியன் லீடர் சொல்லுங்க. மலையில நனைனா என்ன செய்யணும்? மைக்க கழட்டி போட்டு கொடையை தூக்கி போட்டு முழுசா நனைய வேண்டியதானே. அந்த யூனிஃபார்மையும் கழட்டி போட்டு இவங்க கொடையை பிடிச்சிட்டு எப்படி மாறி மலையில நனையிற? மேனேஜர்ஸ் கோரிக்கையா கெஞ்சி உள்ளவாமான்னு ஒரு ஆளா சொல்றாங்க. ஜாக்லின் சொல்றாங்க, மஞ்சரி சொல்றாங்க, தீபக் சொல்றாரு, சௌந்தர்யா சொல்லுது. தீபக் டாஸ்க்கு தகுந்த மாதிரி சொல்லி பார்த்தாரு, ஏமா மைக்கு நினைஞ்சிரும், அதையாவது நீங்க ஒத்துக்கணும்ல. அன்சிதா பேசல அவர் எங்கதான் இப்ப என்ன பண்ணுவேன் இப்போ அப்படி பேசக்கூடாது. மரியாதை இல்லாம சொல்றீங்களா? நான் அப்படித்தான் பண்ணுன்னு நீதான் நின்னும், நான் ஒத்துக்கவில்லை, அப்படித்தான் நிப்பேன்னு மறுபடியும் நின்னோன்னு நம்ம லேடி ரவுடி களத்துல இறங்கிருச்சு. யூனிஃபார்ம் கழட்டி வைங்க. யூனிஃபார்ம் கழட்டி வைங்க. எப்படி ஒரு ஒர்க்கரா இருக்க கூடாதுங்கிறது மாதிரி அன்சிதா அங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எப்படி ஒரு மேனேஜர் வந்து பிஹேவ் பண்ண கூடாதுங்கிற மாதிரி சௌந்தர்யா எங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பிசாசுகளுக்கு மத்தியில ஒட்டுமொத்த வீடும் பட்ட டார்ச்சர் இருக்கே. நேத்து சௌந்தர்யா நேரா கிடுகிடுன்னு போய் கொட்டையை பிடிச்சி ஒத்த கையிலையும், அந்த பொண்ணோட கையை அப்படியே நெம்பி எடுத்து விட்டு ஒத்த கையிலையும் பிடிச்சி 2 கையால பிடிச்சி அந்த கொடையை புடுங்க பாக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு கையை வச்சாங்களா இழுத்தாங்களா அப்படிலாம் கிடையாது. இந்த பொண்ணு மேனேஜர் பேசுறத ஒர்க்கர் கேட்கணுங்கிறது ரூல்ஸ். அவங்க வந்து ரூல்ஸா போடுறாங்க, ஷெட்ல தான் இருக்கணும், மழையில் நனையக்கூடாதுன்னு. அதை கேட்டிருக்கணும் அன்சிதா. அது அன்சிதா மேலே தப்பு. அதை போய் டீசெண்டாக பேசி சுமூகமாக முடிக்காமல் அரகண்டாக போய் மூவ் பண்ண சௌந்தர்யா மேலேயும் தப்பு. இதுதான் இந்த பிரச்சனையில் நம்மளுடைய ஒப்பீனியன். வணக்கம்.